இருங்க ஐயா, நான் எழுப்பி விடுறேன். இருங்க இருங்க, வேண்டாம். என் தம்பிகளை எழுப்ப வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் சொல்லிருங்க. சரிங்க ஐயா, சொல்லிடுறேங்க ஐயா. தம்பிங்களுக்கு ஞாபகத்தமா என் செருப்பு விட்டு போகிறேன். என் தம்பியகிட்ட நான் சொன்னதெல்லாம் சொல்லிடுங்க. சரிங்க ஐயா, எல்லாம் நல்லபடியாக முடியணும். சொல்லிடுறேங்க ஐயா. நான் திரும்பி வருவேன். யூனிஃபார்மை ஊற வச்சுட்டு துவைக்க மறந்துட்டேன். நான் போய் துவைச்சு காய வச்சுட்டு வந்துடுறேன். அதை ரேணுகா அலசி காய போட்டிருக்கா, நீ உட்காரு. அப்பாடி, இவங்க கொடுக்குற மண்டை இடியில எல்லாம் மறந்து போகுதுக்கா. உள்ள யூனிஃபார்ம் நாசமா போயிருக்கும். நல்ல வேலைக்கு. வெண்பா, ஏன் ரொம்ப சேடா இருக்க? வெண்பா, எதுவும் சாப்பிட வேணுமா? பசிக்குதா? வேணாம் ஆண்டி. வெண்பா, இங்க வா. ஏண்டா கண்ணம்மா ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? அந்த பாட்டி உன்னை கோவமா திட்டினதை நினைச்சு கஷ்டப்படுறியா? அந்த பாட்டி ஏதோ கோவத்துல பேசிட்டாங்கடா. நாளையில இருந்து பாரு, உன்கிட்ட அன்பா ஆசையா இருக்க போறாங்க. எனக்கு அப்பா கிட்ட பேசணும் போல இருக்கு. அவ்வளவுதானே, போன் போட்டு தரேன், பேசு. நான் பேசிட்டு வரேன். அக்கா, நீங்க உள்ளார போய் ஃப்ரீயா பேசுங்க. இங்க ஏதாவது மென்டல் பீஸ் வரும், அதுங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, வா வா வெண்பா, வா. வா. இரு, கால் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க. இல்லை, வெண்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா, அதான் ஃபோன் போட்டேன். ஓ, அப்படியா, கொடுங்க. ஒரு நிமிஷம், இந்தா பேசு. அப்பா. சொல்றா. எப்போ வருவீங்க? அப்பா இப்போ தானடா கிளம்புனா, அதுக்குள்ளே இப்படி கேட்குற? என்னாச்சு வெண்பா? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா. வெண்பா, அப்பா வேகமாக வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து உன்னை பார்க்குறேன். என்ன, அது வரைக்கும் ஈஸ்வரி ஆண்டி உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, சரியா? ஈஸ்வரி ஆண்டி இல்லைப்பா, ஈஸ்வரி அம்மா.
அவங்க எனக்கு அம்மா தான். ஷோ. சரி, அப்போ நீ அவங்களை கஷ்டப்படுத்தாமல் சமத்தா இருக்கணும் என்ன? ம்? ம். இப்போ நீ மனசு கஷ்டப்பட்டேன்னு வையேன், அது அவங்களுக்கு தான் சங்கடமாக இருக்கும். நம்ம இந்த குழந்தைய சரியாக பார்த்துக்கல, அதனால தான் அவங்க அப்பா தேடுறான்னு அவங்களுக்கு தோணும் இல்லையா? அவங்க உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க இல்லையா? சூப்பரா பாத்துக்கிறாங்கப்பா. ம், அப்புறம் என்ன, நம்ம போய் அவங்கள சங்கடப்படுத்தலாமா? நீ சமத்தா இருந்துக்க, அப்பா போன வேலையை முடிச்சுட்டு வேகமாக ஓடி வந்து உன்னை பார்க்குறேன் என்ன? ம்? ஓகேப்பா. சமத்து. ஒரு செகண்ட் இருங்க, அம்மா கிட்ட தரேன். கொடு. ஹலோ. சாரிங்க, அவ என்னை மிஸ் பண்ணுறா அதான். ஐயோ அதெல்லாம் இல்லை. என்ன நீங்க, நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். நான் தான் உங்களை தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டேன். அவளை பத்திரமா பாத்துக்கிறேங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன், டோன்ட் வரி. ஹலோ. ஹலோ. இருக்கு. என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. கயல்வெளி இருந்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. நினச்ச நேரத்துக்கு வண்டி எடுத்துட்டு நான் சொல்லாமல் கிளம்பிடுவேன். எத்தனை நாள் ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோனே போடுவேன். ஒரு விஷயத்தை நம்ம இழந்த பிறகு தான் அதோட ஆழம் புரியும்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு புரியுது. சாரி, நான் இந்த வேலைக்காக சொல்லலை. எனக்கு புரியுதுங்க. தேங்க்யூ. நீங்கள் வெண்பாவை பார்த்துக்கோங்க. நான் தகவல் கிடைச்சது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? சரி, ஓகே, தேங்க்ஸ். பேசிட்டியா? ம். வெண்பா குட்டிக்காக அப்பா சீக்கிரம் வந்துடுவாராம். சரியா? 1 வீக்ல அப்பா வந்துடுவாரு. அது வரைக்கும் நாங்கள் எல்லாரும் என்னை பார்த்துக்கிறோம். சரியா? நீ சிரிக்கணும், சிரிச்சிட்டே இருக்கணும். ம்ம். என்னையா, என்ன பராக் பார்த்துட்டு இருக்க? அண்ணன் எங்க? யோ, அதான் கேக்குறான்ல, அண்ணன் எங்கயா? அவர் வந்தாரு, விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டாரா? இது எங்கயா வந்தாரு, விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாரா? யோ, டேய் டேய், என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? வந்தாரு போனாருன்னு விளையாடிட்டு இருக்க? ஆ? என்ன நான் சொல்லல? இந்த ஆளு பக்கா ஃப்ராடுன்னு. இந்த ஆளு சொன்னதை நம்பி இங்க படுத்து வாயை பொழந்துட்டு இருந்தோம்ல, நம்ம தப்பு தான். வாணே கிளம்பலாம், வா. தம்பி, உங்க ஊர் திருவிழா வருது இல்ல? ஆமாயா, திருவிழா வருது. அதுக்கு என்ன இப்போ? நீ வந்து என்ன தீ மிதிக்க போறியா? அவனை தீல அப்படியே உன்னை போட்டு எரிச்சு விட்டுருவேன். பேசாம போயிரு, கடுப்பேத்தாத. இந்த பக்கம் வந்த பிச்சு விடுவாங்க. என்னையா பாக்குற? அந்த திருவிழாவை பிரம்மாண்டமா நடத்த சொன்னாரு உங்க அண்ணன். யோ, என்னையா குழப்பற? அண்ணன் எங்கயா? அண்ணன் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்? இங்கதான் வந்தாரு, நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதை பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. யோ, தூங்கிட்டு இருந்தா என்னையா? எங்களை எழுப்ப வேண்டியதானே? அவர் விரும்பல. விரும்பலையா? என்னடா இவன்? டேய், திரும்ப திரும்ப அதே போய் சொல்லிட்டு இருக்கான். உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? எங்க மேல பயம் இல்ல, பின்ன எழுப்பிருக்க வேண்டியதானயா? நான் சொன்னதை நம்பலையா? யோ, நம்பலையா? அங்க பாருங்க. எங்க பாக்கணும்? ஆதாரம். உங்க அண்ணன் செருப்பு தானே அது? அண்ணன் செருப்பு தான்டா. யோ, அண்ணன் தான். ஆமாயா, இது எங்க அண்ணன் செருப்பு தான். எங்கே அவரு? அவர் விரும்பல. ஏன் எங்களை எழுப்பாம விட்டீங்க? அவர் விரும்பல. இவருக்கு எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ச்சே. தூங்கிட்டோன்னு அண்ணனை பார்க்க முடியாம போச்சு. எங்கேயா போனாரு? இங்க பாருங்க, திருவிழாவை நல்லபடியா நடத்த சொன்னாருப்பா. ஏப்பா ஞானம், கதிர் கூட இருந்து திருவிழாவை நல்லபடியா நடத்தணும்.
அவர் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, அந்த நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. டேய் இருடா, கோவப்படாதடா. இப்பதானே போயிருக்காரு, பக்கத்துல தான் எங்க போயிருப்பாரு. வா சீக்கிரமா போலாம், போய் பார்க்கலாமா? என்னையா நீ எழுப்பி தொலையாம நம்ம உயிரை எடுத்து தொலையறான் பாரு. ஆக்கறத பாரு கதிரு. யோ என்னையா அடிச்சு பல்லெல்லாம் கட்டிடுவேன். என்ன புரியுதா? உங்க அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஊர் திருவிழாவுக்கு ஜீவானந்தத்தையும் அப்பத்தாவையும் கட்டாயமா கூப்பிடணும். உங்க அண்ணன் அங்க வந்து இறங்கும் போது அவருக்கு நீங்க கொடுக்க போற வரவேற்பு எது தெரியுமா? அந்த ஜீவானந்தத்தோட உயிரும் உங்க அப்பத்தாவோட உயிரும் தான். என் வாழ்க்கை முழுசையும் என் தம்பிகளுக்காக கொடுத்துட்டேன். இனி அவங்க எனக்கு இதை கொடுத்தாதான் அவங்க என் தம்பிங்க. இதுதான் அவர் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கதிரே வாடா. அக்கா ஃப்ளாஸ்க் எல்லாம் இது போதுமா? பாருங்க இங்க இரு, ஃப்ளாஸ்க் எல்லாம் இதுல இருக்கு. ஆட்டாம கொண்டு போ, சூடா இருக்கு. காப்பி, சுக்கு காப்பி எல்லாமே இதுல வச்சுக்கலாம். சாரிக்கா, உங்களெல்லாம் வேற நான் ரொம்ப பாடா படுத்துறேன். ஏய், இதுல என்ன நந்தினி இருக்கு? ஆமா, ஜனனி சக்தி எங்க? அவங்க இந்த ஆஃபீஸ் விஷயமா யாரையோ பார்க்க, பேர் மறந்துட்டேக்கா. ஆஃபீஸ் விஷயமா யாரையோ பார்க்க போயிருக்காங்க. அப்படியா? அப்போ இதெல்லாத்தையும் நீ எப்படி எடுத்துட்டு போற? அது அவ ஆட்டோ சொல்லிட்டு போயிட்டா. அங்கன இறக்கல ஆள் இருக்கு, அதான் பழகிட்டேனே, நான் செஞ்சுக்குவேன். அப்ப எங்கிட்ட இருந்து ஏத்தி கொடுத்தா போதும்ல, நீ இறக்கிருவியா? சரி. ஆமா, அந்த காட்டேரி வந்து அம்புட்டி ஊதி கெடுத்துருமே, அதுக்குள்ள சட்டு புட்டுன்னு கிளம்பணும். கரெக்டு தான். நம்ம வீட்டுக்குள்ளாரே நம்ம பயந்து, அதுவும் அந்த முகர கொட்டைக்குள்ள பயந்து இருக்க வேண்டியதா இருக்கு. ஏய், ஏண்டி நீ வேற வேலைக்கு போகையில அந்த சனிய முகத்தை எதுக்கு நினைச்சுக்கிருக்க? அதுவும் சரிதான். அதான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பிருச்சுல, நல்லதா போச்சு, விட்டு தொலை. வர்றதுக்குள்ள கிளம்பிரு. ஆமாக்கா, இதுக்கு எடுக்கிற முடிவுல நமக்கு சாதகமா இருக்கு. ஆமா, அந்த கிறுக்கே எங்க? யாரு? உன் தம்பி தானே? தம்பின்னு சொல்லு. மாடியில படுத்துக்கு கிண கண்டுக்கிருக்கேன். நீ அவன் திருமுகத்தை நினைக்காம வேலைக்கு சட்டு புட்டுன்னு கிளம்புற வழிய பாரு. சரி, நீ போ, நாங்க இதெல்லாம் எடுத்துக்கு வரோம் வெளியில. நீங்க அதை எடுத்துக்கிறீங்களா? இது வீடால பைத்தியக்கார ஹாஸ்பிடலானே தெரியல. வர வர வச்சிருங்க. அடுத்த வாடி சின்ன அக்கா, என்ன என்ன? அவங்க வந்துட்டாங்க. யாரு? அவங்கதான். யாரு? நம்ம வீட்டு ஆம்பளைங்க. ஐயே, ஐயோ, எப்படி மறைக்கிறது? மறைக்கணுமே. ஏய் நந்தினி, நீ வேற. ஐயோ, இதுக்குள்ள வச்சிருவோமா? எல்லாம் பத்தாதே. அக்கா வரங்க வரங்க. மா மா ஞானோ, கதிரே, அண்ணா எங்கடா? எங்கடா? மாமா, எங்க? அந்த ஜோசிகார் சொன்ன மாதிரி அண்ணன் கிழக்கு பக்கமா தான் இருந்தாரு. மாமா இருக்காருன்னு இங்க வந்து நின்னு பொறுமையா சொல்லிட்டு இருக்கீங்க. காணாம போனவரை காலில் விழுந்து கையோட கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? என்ன வரலையா? ஏய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஞானோ, என்னையா சொல்ற? எங்கய்யா இருக்கா என் மவன்? பாருமா,
அண்ணனோட செருப்புமா. என்னையா இது? எனக்கு ஒன்றும் விளங்கலையேப்பா. செருப்பா? என்ன செருப்பு நான் சொன்னா? எனக்கு என்னமோ பதறதுயா. என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. என்ன செருப்பு வச்சு டிராமா பண்றீங்க? அது ஜோசியர் சொன்ன மாதிரி நாங்க அந்த கிழக்கு பக்கமா இருக்கிற கிராமத்துக்கு தான் போனோம். தெரு தெருவா போய் எல்லார் வீட்லயும் கேட்டோம்மா. ஞானோ பாப்பா என் பின்னால. உங்க அண்ணன் குணசேகரனை பார்க்கணுமா வேணாமா? வாங்கப்பா. அண்ணனா? எந்த நம்பிக்கையில நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்களோ அதே நம்பிக்கையில இந்த மண்டபத்துல உட்காருங்க. உங்க அண்ணன் வருவாரு. நொந்து போய் வந்திருக்காருப்பா அவரு. அவ்வளவு சீக்கிரம் அவரை பார்த்துட முடியாது. நான் போய் அவர்கிட்ட பேசி அவரை வர சொல்றேன். நீங்க உட்காந்துருங்கப்பா. நாங்க ஃபுல்லா சுத்திட்டு இருந்ததுனால அசந்து போய் தூங்கிட்டோம்மா. அந்த நேரத்துல அண்ணனும் அந்த ஆள் அங்க வந்திருக்காங்க. அவங்க தூங்குறாங்க, எழுப்பாதீங்க. நான் வந்துட்டு போனதா சொல்லுங்கன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு அண்ணன் போயிட்டாருப்பா. ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்கப்பா. வந்துட்டு போனதுக்கு அடையாளமா இந்த செருப்பை காமிங்க போதும்னு அண்ணன் விட்டுட்டு போயிருக்காரு. ஐயோ பெரியவனே, பெரியவனே. ஐயோ பெரியவனே, மாழாதேம்மா. பெரியவனே. தூங்கிட்டு வந்து இங்கிட்டு வசனத்தை எங்கட போய் தூங்கிருக்காங்க? என்னப்பா பண்ணிட்டீங்க? அசந்து போய் தூங்கினதுனால அண்ணனை பார்க்க முடியலம்மா. பெரியவனே, மாழாதேம்மா ப்ளீஸ்மா. எங்க போய் தூங்கி இருக்குது வேற பாரு. என் புருஷனாவது தண்ணியை போட்டு தூங்கியிருப்பான். இவர் பாலை குடிச்சிட்டே தூங்குறவர் தானே. மாமா என்னையா என்னைய கிறுக்கு பையன்னு சொல்லிட்டு நீங்க லூசு மாதிரி வந்திருக்கீங்க. எவனாச்சும் தூங்குவானாயா? காணாம போனவரை கையோட கூட்டு வராம கோட்டை விட்டுட்டு கேட்டா அவரோட செருப்பு கொண்டு வந்து காட்டுறீங்க. என்ன முட்டாள்தனமா இருக்குது. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? வருவார்ரா, எங்க அண்ணன் கண்டிப்பா வருவார். இனி ஒருத்தன் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ, அவர் வர்றதுக்குள்ள இது அம்புட்டியும் நான் சரி கட்டுறேன். சரி கட்டி காட்டு வேண்டாம், சரி கட்டி காட்டுறேன். இவனை ஒழிச்சு கட்டினா எல்லாம் சரியா வரும். என்னடா இது அடையாளம் கொண்டு வந்திருக்கீங்க என் பிள்ளைய விட்டுட்டு? இங்க வர எனக்கு ஒரு மார்க்கமா இருக்கா? ஏய், இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் எங்க அண்ணா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்க மொத்த ஆட்டத்தையும் நான் அடக்குறேன். அவன் சண்டை போடுறாமா, போமா, நீ குடுமா.